أبدا على حبيبك خير الخلق كلهم مولاي. الحمد لله وكفى وسلام على عباده الذين اصطفى. أما بعد، أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قالوا أتعجبين من أمر الله رحمة الله وبركاته عليكم أهل البيت إنه حميد مجيد. صدق الله مولانا العظيم. கண்ணியத்திற்கும் பெரும் மதிப்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, அல்லாஹுவின் பேரருளால் புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தை நாம் அடைந்து இன்று 10வது தராவி தொழுகை பரிபூரணமாக நிறைவு பெற்றிருக்கிறது. அல்லாஹுவின் அருள்மறை அல் குர்ஆனிலிருந்து 12.5 ஜுஸு அல்லாஹு தாலா பரிபூரணமாக இன்று ஓதி முடிக்கும் பாக்கியத்தை தந்தான். சூரத்துல் ஹூது, சூரத்துல் யூசுஃப், சூரத்துல் ராத் ஆரம்பமாகி இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் நாளை அந்த சூரா நிறைவு பெறும். அன்பானவர்களே, ரமலானுடைய முதல் பகுதி ரஹ்மத்துடைய பகுதி என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அறிமுகப்படுத்தியிருக்கிறார்கள். அந்த வகையில் இன்றோடு ரஹ்மத்துடைய பகுதி முடிவு பெறுகிறது. 10வது நாள். நாளையிலிருந்து மக்ஃபிரத்துடைய பகுதி ஆரம்பம். இந்த ரஹ்மத் அப்படிங்கிறது சாதாரணமானதல்ல. நமது வாழ்க்கையில் அல்லாஹ்வினிடத்திலே கேட்டு பெற வேண்டிய மிக முக்கியமான ஒன்று. ரஹ்மத் இருந்தால்தான் ஒரு சுபஹானல்லாஹ் என்ற தஸ்பீஹ் கூட நம்ம செய்ய முடியும். இன்றைக்கு நம்ம தொழுகிறோம், நம்ம நோன்பு நோக்கிறோம், மற்ற தான தர்மங்கள் நம்ம செய்கிறோம். இது எல்லாமே அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து தான். அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து இல்லைன்னு சொன்னால் நம்ம எந்த அமலும் செய்ய முடியாது. லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹில் அலியில் அலீம். பாவமான காரியங்களிலிருந்து நம்மை பாதுகாத்து கொள்வதும் நன்மையான விஷயங்களை நாம் செய்வதும் அல்லாஹ்வினுடைய கையில் இருக்கிறது. அவன் நமக்கு வாய்ப்பளித்தால்தான், அவன் நமக்கு நல்லருள் செய்தால்தான் நாம் நல்லதையும் செய்ய முடியும், பாவத்திலிருந்து நம்மை பாதுகாக்கவும் முடியும். இதற்கெல்லாம் அடிப்படை ரஹ்மத்தாகத்தான் இருக்கிறது. ஹதீஸ் ஷரீஃபிலே வருகிறது, பனி இஸ்ரவேலர்களில் ஒரு மனிதர் 500 ஆண்டுகள் நடு கடலில் அல்லாஹுவை இபாதத் செய்தார். 500 ஆண்டுகள். அவருடைய ரூஹ வாங்கும் பொழுது அவர் ரப்பிடத்திலே முறையிட்டார், நான் சுஜூதில் இருக்கும் பொழுது என்னுடைய ரூஹ வாங்கப்பட வேண்டும், கியாம நாள் வரை என்னுடைய உடல் பாதுகாக்கப்பட வேண்டும், நாளை உயிர் கொடுத்து எழுப்பப்படும் பொழுது நான் அதே நிலையில் எழுந்திருக்க வேண்டும் என்று துவா செய்தார். அல்லாஹ் அதற்கும் அவருடைய துவாவை அங்கீகரித்து அதே நிலையில் சுஜூதில் இருந்த நிலையிலேயே ரூஹை வாங்கினான். இந்த மனிதர் நாளை அல்லாஹ்வினுடைய சன்னிதானத்திற்கு வருவார். அல்லாஹ் சொல்வான், என்னுடைய ரஹமத்தை கொண்டு இந்த மனிதரை சொர்க்கத்திற்கு அழைத்து செல்லுங்கள். அப்போ இவர் சொல்வாராம், 500 ஆண்டுகள் நான் இபாதத் செய்திருக்கேன். எவ்வளோ? 500 ஆண்டுகள் நான் இபாதத் செய்திருக்கேன். நான் ஏன் என்னுடைய வணக்கத்தை கொண்டு சொர்க்கத்துக்கு போகக்கூடாது? உன்னுடைய வணக்கத்தின் மூலமாக நீ சொர்க்கத்திற்கு போ, நீ சொல்லு. என்னுடைய ரஹமத்தை கொண்டு போன்னு நீ சொல்றிய, ஒருபோது நான் அதை கொண்டு நான் போக மாட்டேன். என்னுடைய அமலை கொண்டு என்னுடைய வணக்கத்தின் மூலமாகத்தான் நான் சொர்க்கத்திற்கு உள்ளே போவேன்னு சொல்லி அவர் அல்லாட்ட சொல்வாரான். அப்போ அல்லாஹ் சொல்வானா, சரி பரவாயில்ல, இவரை கொண்டு போய் நரகத்தை அப்படி கொஞ்சம் சுற்றி காட்டிடுவாங்க அப்படின்ட்டு. அப்போ இவரை கூட்டு கொண்டு போய் என்ன செய்யப்படும்? நரகத்தை சுற்றி காட்டப்படும். பாதி தொலை தான் போயிருப்பார். தாகம், கடுமையான தாகம், தண்ணீரும்பார். அப்போ அந்த மலக்கு கேட்பார், தண்ணீர் கேட்குறியப்பா, அந்த தண்ணீர் வாங்குறதுக்கு உங்கள்கிட்ட என்ன இருக்குது? அப்போ அவர் சொல்லுவார், பரவாயில்ல, எங்கிட்ட இருக்கிற 500 ஆண்டுகளுடைய சவாபில் பாதி தர்றேன், தண்ணி கொடு. தண்ணி கொடுத்தாச்சு, இன்னும் பாதி சுத்த வேண்டியது இருக்குது. ரெண்டாவது தண்ணீரும்பார்.
இப்போதுக்கும் தண்ணீர் கொடு, என்ன கொடுக்க போகிற, இருக்கிற நன்மையெல்லாம் கொடுத்துட்றேன், தண்ணி கொடு. குடிச்சு முடிச்சுட்டு இப்போ ரெண்டாவது அல்லாவுடைய தர்பாருக்கு வருவார். வந்த உடனே என்ன ஆச்சுங்க? அப்போ யாரெல்லாம் நீ நரகத்தை சுற்றி காட்ட சொன்ன இவரை அழைத்து சென்றேன். இவர் 2 தடவை நம்மள்ட்ட தண்ணி வாங்கி குடிச்சிருக்கிறார், 500 ஆண்டுகள் சவாபையும் நம்மள்ட்ட கொடுத்துட்டார் அப்படின்னு சொல்லி மலக்குமார்கள் அல்லாட்ட சொல்லுவாங்களாம். அப்போ அல்லாஹ் சொல்லுவானா, 500 ஆண்டுகள் நான் நன்மை செய்தேன், அதன் மூலமாகத்தான் சொர்க்கத்தில் நான் நுழைவேன், நீ சொல்கிறாயே. 500 ஆண்டுகள் நடுக்கடலில் குடிப்பதற்கு தண்ணீரும் உண்ணுவதற்கு உணவு கொடுத்ததும் யார்? அல்லாஹ் கேட்பான். உன்னை வணங்குவதற்கு அந்த உடல் ஆரோக்கியத்தை தந்தது யார்? எல்லாம் நான் கொடுத்த உனக்கு. அதில் எதையாவது நான் உனக்கு தரலன்னு சொன்னால் நீ இபாதத் செய்திருக்க முடியுமா? 500 ஆண்டுகள் இவர் செய்த நன்மைகளையும் நிறுத்து பாருங்கள், நான் கொடுத்த ஞாபகத்தையும் நிறுத்து பாருங்கள் என்று நிறுக்கப்படும். அப்பொழுது ஒரே ஒரு கண்ணு அல்லாஹ் கொடுத்துருக்கிறான்ல, ஒரு கண்ணு 2 கண்ணு இல்லை, இந்த ஒரு கண்ணு கொடுத்த இந்த ஞாபகத்திற்கு 500 ஆண்டுகள் சவாபு இல்லாமல் போயிடும். 500 ஆண்டுகள் சவாபை விட ஒரு கண்ணினுடைய ஞாபகத்து உயர்வானது. இப்போ யா அல்லாஹ் எனக்கு விளங்கிடுச்சு, உன்னுடைய ரஹமத்தை கொண்டே நான் சொர்க்கத்துக்கு உள்ளே போகிறேன்னு சொல்லுவானா. அதுக்கப்புறம் அல்லாஹ் என்ன செய்வானா, ரஹமத்தை கொண்டு அவர் சொர்க்கத்திற்கு உள்ளே போவார் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லிட்டு சொல்கிறாங்க. ரஹமத்துங்கிறது எல்லா விஷயங்கள்லையும் சூழ்ந்திருக்கு, எல்லா விஷயங்கள்லையும் சூழ்ந்திருக்கு. உடல் ஆரோக்கியத்தில் ரஹமத் இருக்குது, தொழில் துறைகளில் ரஹமத் இருக்குது, குடும்பத்தில் ரஹமத் இருக்குது, நம்ம இருக்கிற வீடில் ரஹமத் இருக்குது, நம்ம ஓட்டுற காடியில் ரஹமத் இருக்குது. எல்லாமே வசியாத்து குல்ல ஷை, இன்ன ரஹமதி வசியாத்து குல்ல ஷை, என்னுடைய ரஹமத்து எல்லா வஸ்துக்களின் மீது எல்லா வஸ்துக்களை விட மிஞ்சியதுங்கிறான் அல்லாஹு தாலா. அவனுடைய ரஹமத்து இல்லைன்னு சொன்னால் நம்ம மூடின கண்ணு திறக்க முடியாது, நம்ம உள்ள இழுத்த மூச்சு வெளியே வராது, உள்ள போன மூச்சு வெளியே வந்தாதான் போச்சு, இல்லைன்னா அவ்வளோதான் முடிஞ்சு. இந்த அளவிற்கு அல்லாஹ்வுடைய ரஹமத் அதை சூழ்ந்திருக்கும் பொழுது எவ்வளவு முக்கியமானது. அதன் காரணமாகத்தான் அல்லாஹு தாலா முதல் பகுதி ரஹமத்துடைய பகுதியை தருகிறான். நீங்கள் கேட்டு பெறுங்கள், அந்த ரஹமத்து உங்களுக்கு கிடைத்தால்தான் மக்ஃபிரத், மக்ஃபிரத்து கிடைத்தால்தான் நரகத்திலிருந்து நீங்கள் விடுதலை. ரஹமத்து உங்களுக்கு கிடைக்கல, மக்ஃபிரத்தும் கிடைக்க போகிறதில்லை. மக்ஃபிரத்து உங்களுக்கு கிடைக்கல, நரகத்திலிருந்து நீங்கள் விடுதலை அடைய போகிறதும் இல்லை. அப்போ என்ன சொல்லப்படுது? ரஹமத்துங்கிறது அவ்வளவு முக்கியமானது. அல்லாஹு தாலா அந்த ரஹமத்தை நம் சமுதாயத்திற்கு தர வேண்டும் என்பதற்காக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்திற்கு ஏதோ ஒரு வகையில் ரஹமத்தை கொடுக்க வேண்டும் என்பதற்காக அவன் பல வழிகளை தேடிய வழிகளில் ஒன்றுதான் இந்த ரமதானுடைய முதல் பகுதி. இன்றோடு அது முடிகிறது. அன்பானவர்களே, ரஹமத்து அப்படிங்கிறது சாதாரணமான ஒன்றல்ல. எந்த விஷயங்களில் கடைசி எல்லை வரையில் நம்ம போயிட்டோம், இனிமேல் அதுக்கு வழியே இல்லை, எல்லா இடத்துக்கும் நம்ம போயிட்டோம். இல்லைங்க முடியாதுங்க, இல்லைங்க முடியாதுங்க, இது இப்படி தாங்க, இப்படியே எல்லாருமே சொல்கிறாங்க. அதுபோன்று எல்லா உலகத்தினுடைய உபகரணங்களும் நிறுத்தப்பட்டு விட்டது, முடியாது. மருத்துவமும் நின்று விட்டது, உதவிகள் நிறுத்தப்பட்டு விட்டது. இந்த நேரத்திலும் கூட ரஹமத்து நமக்கு கிடைச்சிருச்சுன்னா நம்ம வெற்றி அடைஞ்சிரும். அல்லாஹு தாலா இன்னைக்கு ஒரு சரித்திரம், ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறான். ஹஸரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், ஹஸரத் சாரா அலைஹிஸ்ஸலாம், இந்த 2 பேர்களுக்கும் குழந்தை கிடையாது, நீண்ட வயது, குழந்தை இல்லாமல் இருக்கிறாங்க. அப்போ 3 மலக்குமார்கள், ஹஸரத் ஜிப்ரீல், மீகாயில், இஸ்ராஃபீல், இந்த 3 பேர்களும் லூத் அலைஹிஸ்ஸலாமுடைய சமுதாயத்தை அழிப்பதற்காக வருகிறார்கள். வரும்பொழுது ஹஸரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒரு சோபன செய்தி. என்ன சோபன செய்தி? உங்களுக்கு இஸ்ஹாக் என்ற ஒரு மகன் பிறப்பான், அந்த இஸ்ஹாக்கிற்கு யாக்கூப் என்று ஒரு மகன் பிறப்பான் அப்படிங்கிற செய்தியை சொல்வதற்காக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம்கிட்ட வர்றாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு ஊரில் இருக்கிறாங்க, பக்கத்து ஊரில் லூத் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம்கிட்ட அந்த மலக்குமார்கள் வர்றாங்க, மனித ரூபத்தில் வர்றாங்க.
வந்த உடனே ஹஸரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஏற்கனவே விருந்தோம்பல் உடையவங்க. விருந்தாளிகளை கவனிக்கிறதுல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மாதிரி முடியாது. விருந்தாளிகள் இல்லாமல் அவர்கள் சாப்பிட மாட்டார்கள். அந்த அளவிற்கு ஒரு சிறந்த குணம் கொண்டவர்கள். விருந்தாளிகள் வந்த உடனே தேவையான ஒரு ஆட்டை பொரித்து அப்படியே கொண்டு வந்து வச்சாங்க. அப்போ விருந்தாளிகள் என்ன செய்யணும்? சாப்பிடணும். அவங்க சாப்பிடலைன்ன உடனே இவங்களுக்கு பயம் வந்துடுச்சு. இவங்க யார்? இவங்க இவ்வளோ வேகமாக நம்ம சமைச்சு கொண்டு வச்சிருக்கிறோம், சாப்பிடலேங்கும் போது தான் அவங்க சொல்கிறாங்க, லா தகஃப் இன்னா உருசில்னா இலா கௌமி லூத். இப்ராஹிமே நீங்கள் பயப்படாதீங்க, நாங்கள் மலக்குமார்கள், லூத் அலைஹிஸ்ஸலாமுடைய சமுதாயத்தில் நாங்கள் போய்கிட்டு இருக்கிறோம். அவங்க இந்த மாதிரி ஒரு அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அவங்க இந்த மாதிரி ஒரு பாவம் செய்துட்டு இருக்கிறாங்க, அவங்கள அழிக்கிறதுக்காக அல்லாஹ் எங்களுக்கு உத்தரவு போட்டிருக்கிறான். போகிறதுக்கு முன்னாடி அந்த வழியில் உங்களை சந்தித்து ஒரு செய்தியை சொல்ல சொன்னான் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கிறத சாரா அலைஹிஸ்ஸலாம் நின்று கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு ஓரமாக நின்று கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ இந்த மலக்குமார்கள் என்ன சொல்கிறாங்க? உங்களுக்கு இஸ்ஹாக் அப்படிங்கிற ஒரு மகன் பிறப்பான், அந்த மகனுக்கு ஒரு மகன் யாக்கூபுன்னு பிறப்பாங்க அப்படிங்கிற செய்தியை சொல்கிறாங்க. சொல்லும் பொழுது சாரா அலைஹிஸ்ஸலாம் சிரிச்சாங்களாம். காலத்தா யா வைலத்தா ஆலிது வஅன அஜூசு வஹாதா பாலி ஷைஹா இன்னஹாதா லஷைஉன் அஜீப். என்ன பேச்சு இதெல்லாம்? நானோ வயது முதிர்ந்த நிலையில் இருக்கிறேன், பெண்களுக்கு குழந்தை பேறுகாலம் உண்டாகக்கூடிய ஒரு நிலை, மாதவிடாய் காலங்களெல்லாம் காலத்தை கடந்த நிலையில் நான் இருக்கிறேன். என்னுடைய கணவரோ வயது முதிர்ந்தவர், இதுக்கு பிறகு ஒரு குழந்தை பிறக்குன்னு சொல்கிறாங்க பாருங்க அப்படின்னு அவங்க சிரிச்சாங்களாம். ஆலிது வான அஜூசு வஹாதா பாலி ஷைஹா இன்னஹாதா லஷைஉன் அஜீப். கேட்குறதுக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்க. ஒரு ஆகிற மாதிரி ஒரு விஷயத்த சொன்னால் கூட கேட்கலாம், குழந்தை பிறக்குதுன்னா எப்படி பிறக்கும் அப்படின்னு கேட்டாங்க. இன்றைக்கி நம்ம எல்லாம் அதே ஒரு மனோ பக்கம் தான். குழந்தை இல்லை, நம்மளே குழந்தை இல்லைன்னு முடிவு பண்ணிடுறது. அல்லாஹ் நாடினால் நமக்கு குழந்தை கிடைக்குங்கிற ஒரு எண்ணத்திலிருந்து நம்ம வெளியேறிடுறோம். அந்த சக்திக்கு உட்பட்டவன் அல்லாஹ். அவன் நினைச்சா எப்படியும் கொடுப்பான். அவன் மீது முழுமையான நம்பிக்கை நம்ம வைக்கணும். அப்போ சாரா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இவ்வளோ வயது முதிர்ந்த நிலையில் நமக்கு எப்படி குழந்தை பிறக்குன்னு கேட்டாங்க. அப்போ தான் அந்த மலக்குமார்கள் சொன்னாங்க, காலு அத்தஅஜபீன மின் அம்ரில்லா, அல்லாஹ்வுடைய அம்ரை கட்டளையை நினைத்து நீங்கள் ஆச்சரியப்படுகிறீர்களா கேட்குறாங்க அவங்க. நாங்கள் சொல்கிற செய்தி உங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கா? ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு அலைக்கும் அஹ்லல் பைத். நபியினுடைய குடும்பத்தார்களே, உங்கள் மீது அல்லாஹ்வுடைய ரஹமத்தும் அவனுடைய அருள் பாக்கியங்களும் இருக்கிறது. நிச்சயமாக குழந்தை பிறக்கும். இன்னஹு ஹமீதும் மஜீத், அவன் உண்மையானவன், புகழுக்குரியவன், கண்ணியமானவன் அப்படின்னு அந்த மலக்குமார்கள் சொன்னாங்க. அன்பானவர்களே, குழந்தை பிறந்தது. குர்ஆன் சொல்கிறது, இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவ்வளவு காலத்திற்கு பிறகு குழந்தையை பெற்றெடுத்தார்கள். அல்லாஹ் என்ன சொல்ல வர்றான்? உலகத்தினுடைய எல்லா காரண காரியங்களும் முடியாதுன்னு சொன்ன ஒன்றை முடிவதற்கு உரியது தான் இந்த ரஹமத். அந்த ரஹமத்தை நம்ம அல்லாஹ்ட்ட கேட்டு அடையணும். அல்லாஹ் அவ்வளவு கிருபையாளன். இந்த ரஹமத்தை தன் சமுதாய இந்த பெருமானாருடைய உம்மத்திற்கு எப்படியாவது கொடுத்து விட வேண்டும் என்பதற்கு ஏராளமான வழிகளை அல்லாஹு தாலா கையாண்டான். அதில் ஒன்றுதான் இன்றைக்கு ஓதிய இன்னல் ஹசனாத் யுதுஹிபுன ஸய்யிஆத், இன்னல் ஹசனாத் யுதுஹிபுன ஸய்யிஆத். உங்களுடைய நன்மையான விஷயங்கள் எல்லாம் பாவங்களை அழித்துவிடும். அல்லாஹ் எதுக்கு இதை சொல்றான்? ரஹமத்து நமக்கு கிடைக்காம போறதுக்கு காரணம் பாவம் தான். அப்போ ரஹமத்து நமக்கு கிடைக்கலன்னா நம்ம வாழ முடியுமா? அப்போ இந்த சமுதாயத்துக்கு ரஹமத்து கிடைக்கணும்னு சொன்னால் அந்த பாவம் போகணும். அப்போ அந்த பாவம் போகிறதுக்கு அல்லாஹ் என்ன சொல்கிறான்? நன்மையான விஷயங்கள் நீங்கள் செய்தால் உங்களுடைய பாவங்கள் அழிந்து போகும். ஏன்னா மனிதன் பாவம் செய்பவன் தான். யாருமே நான் பாவம் செய்யலைன்னு சொல்ல முடியாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் தோழரிடம் கேட்டார்கள், ஒரு மனிதர், உங்களில் ஒரு மனிதர் தண்ணீரில் நடக்கின்றார், நடக்கும் பொழுது அவருடைய காலில் ஈரம் படாமல் இருக்குமா அப்படின்னு கேட்டாங்க. யார ரசூலல்லாஹ், அது எப்படி முடியும்? தண்ணியில் நடக்கும்போது காலில் ஈரம் பட தான் செய்யும், ஈரம் இல்லாமல் எப்படி இருக்குன்னு சொல்லி சஹாபாக்கள் கேட்டாங்க. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க,
கதாலிக சாஹிபு துன்யா லா இஸ்லம மினத் துனூப். அதே மாதிரி தான் உலகத்தில் வாழக்கூடிய மனிதன் பாவத்திலிருந்து தன்னை பாதுகாத்து இருக்க முடியாது. இன்றைக்கு கூட ஓதன சூரத்துல் யூசுஃப்ல ஒமா உபர்ரிஉ நஃப்ஸி இன்னன் நஃப்ஸல அம்மாரத்தும் பிஸ்ஸூ, என் நஃப்ஸ் பரிசுத்தமானது என்று நான் சொல்லவில்லை. இன்னன் நஃப்ஸல அம்மாரத்தும் பிஸ்ஸூ, ஒவ்வொரு மனிதனுடைய அந்த நஃப்ஸும் பாவமான விஷயங்களை தூண்டிக் கொண்டே இருக்கும். இல்லா மா ரஹிம ரப்பி, என் ரப்பு யாருக்கு கிருபை செய்தானோ ரஹமத்து செய்தானோ அவர்களை தவிர எல்லாம் பாவத்தில் போயிடுவாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய சரித்திரங்கள் இன்னைக்கு ஃபுல்லாக ஓதப்பட்டது. அவங்க என்ன சொல்றாங்க கடைசியில், ஹஸரத் ஜுலைஹா அவர்கள் தன்னை அழைத்த போது அவர்களுடைய தீங்கிலிருந்து நான் பாதுகாக்கப்பட்டது என் திறமை அல்ல, என் ரப்புனுடைய பாதுகாப்பு தான். அவன் என் மீது ரஹமத் செய்தான், அவன் எனக்கு கிருபை செய்தான், அந்த பாவத்திலிருந்து நான் என்னை பாதுகாத்தேன் அப்படின்னு ஹஸரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தியை அல்லாஹ் குர்ஆனிலே பதிவு செய்திருக்கிறான். அப்போ மனிதனாகப்பட்டவன் பாவம் செய்பவன் தான். பாவம் செய்கிற போது ரஹமத் அவனுக்கு தடையாயிரும். ரஹமத் அவனுக்கு தடையாகிவிட்டால் வாழ்க்கை நெருக்கடி நிலைக்கு அவன் உள்ளாக்கப்பட்டு விடுவான். அப்போ அவனை பாதுகாக்கணும், ரஹமத் அவனை மீண்டும் மீண்டும் கொடுக்கணும். அதற்கான வழிகளை அல்லாஹு தாலா சொல்றான். சரி பரவாயில்ல, நீ பாவம் செய்துட்டியா, நன்மை செய், நான் அந்த பாவத்தை நான் அழிச்சிடுறேன், அப்போ உனக்கு கிடைக்க வேண்டிய ரஹமத்துகள் கிடைச்சிரும். அதற்கு சொல்லப்பட்ட விஷயங்கள் தான் முதல்ல ஒது. நம்ம ஒது செய்கிறோம்ல, ஒது செய்யும் பொழுது நம்மளுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுகிறது. சாதாரணமானதல்ல, கண்ணால் காதால் காலால் கையால் நாவால் என்னென்ன பாவங்கள் செய்திருக்கோமோ அந்த எல்லா பாவங்களும் தஹாத்தத் ஹதாயாஹு கமா யதஹாத்தத் ஹாதல் வர்க். ஒரு மரத்தினுடைய இலைகள் காய்ந்து விட்டால் அந்த மரத்தை பிடிச்சி இப்படி உழுக்கணும்னா எப்படி அந்த காய்ந்த இலைகளெல்லாம் கீழே விழுமோ அதுபோன்று ஒது செய்யும் பொழுது உன்னுடைய பாவங்களெல்லாம் மன்னிக்கப்படுகிறது. அல்லாஹு தாலா நமக்கு ஏற்படுத்தி கொடுத்தான் இந்த வழியை. அதே மாதிரி 5 நேர தொழுகை நீங்கள் தொழுகிற போது உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. அஸ்ஸலாத்துல் ஹம்ஸ் வல் ஜும்அத்து இலல் ஜும்ஆ வ ரமலானு இலா ரமலான், 5 நேர தொழுகை. அதே போன்று ஒரு ஜும்மாவிலிருந்து இன்னொரு ஜும்மா, ரமலானில் நோன்பு நோற்பதிலிருந்து அடுத்த ரமலான், இடைப்பட்ட காலங்களில் செய்த பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுகிறது. பெரும் பாவங்களிலிருந்து நம்மை பாதுகாத்து கொண்டால் அல்லாஹ் அரஹமுர் ராஹிமின் கருணையாளன் தன் ரஹமத்தை எப்படியாவது இந்த சமுதாயத்திற்கு தரணும் என்பதற்காக அவன் சொன்ன செய்திகள். அன்பானவர்களே, இப்படி ஏராளமான செய்திகள். லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹு அக்பர், சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ், இல்லா குஃபிரத் அன்ஹு துனூபுஹு வலவ் கானத் மிஸ்லு சுபதில் பஹர். இந்த தஸ்பீஹ் ஓதினால் இவருடைய பாவம் கடல் நுரையை போன்று இருந்தாலும் அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. ரமலானுடைய மாதத்தில் நாம நன்மையை நாடி அல்லாஹ் மீது முழுமையான நம்பிக்கை கொண்டு நோன்பு நோற்பது நம்மளுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். இரவு நேரங்களில் நின்று வணங்குவது நம்மளுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. ஹஜ்ஜினுடைய கடமையை நிறைவேற்ற போகிறோம். அந்த ஹஜ்ஜை செய்தால் அன்று பிறந்த பாலகனை போன்று வருகிறார். உம்ரா செய்தால் பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. தான தர்மங்கள் செய்தால் பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. ஒரு மனிதன் பாவம் செய்த பிறகு ஆகா பாவம் செய்துட்டமேங்கிறதுக்காக 2 ரக்காத்து தொழுகிறான். உது செய்துவிட்டு 2 ரக்காத் அவன் தொழுது அஸ்தக்ஃபிருல்லாஹ்னு சொன்னா அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. 2 பேர்கள் சந்திக்கிற பொழுது அஸ்ஸலாமு அலைக்கும் என்று முசாஃபஹா செய்கிறாங்களே, கை கொடுக்குறாங்களே, அந்த கை கொடுத்தாலும் கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க அந்த 2 பேர்களும் பிரிவதற்கு முன்பே பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. அல்லாஹ் எவ்வளோ பெரிய கருணையாளன், எவ்வளோ பெரிய கிருபையாளன். தன் ரஹமத்து ஏதோ ஒரு வகையில் இந்த சமுதாயத்திற்கு சேர வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் அல்லாஹு தாலா இது போன்ற வணக்கங்களை எல்லாம் நமக்கு அறிமுகப்படுத்தி இருக்கிறான். ஆக அன்பானவர்களே, ரஹமத்துங்கிறது சாதாரணமாக நீங்கள் நினைத்து அதை கைவிட்டு விடாதீர்கள். அது நமது வாழ்க்கையில் அவ்வளவு முக்கியமானது. யா அல்லாஹ், ரஹமத்தை நீ எனக்கு தந்தருள், உன் ரஹமத்தின் பக்கம் நான் மிக தேவை உடையவனாக இருக்கிறேன் என்று அல்லாஹ்விடம் மீண்டும் 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 கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய ரஹமத்து அல்லாஹ் எவ்வளவு கிருபையாளன் இந்த சமுதாயத்திற்குங்கிறது ஒரு சம்பவம். ஹஸரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காலத்தில் அவர்களை ஒரு எப்போ பார்த்தாலும் சீண்டிக்கிட்டே இருந்தான்.
எப்போ பார்த்தாலும் திட்டுவான், ஏதாவது ஒரு குறை சொல்லுவான். மூசா அலைஹிஸ்ஸலாம் மேலே ஏதாவது ஒரு செய்தி சொல்லிக்கிட்டே இருக்கிறது. பொறுத்து பொறுத்து பார்த்தாங்க ஹஸரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். கடைசியில் அல்லாஹ்ட்ட முறையிட்டாங்க, யா அல்லாஹ், இந்த மனிதனால் எனக்கு ரொம்ப தொந்தரவாக இருக்கிறது, மனவேதனையாக இருக்கிறது, எப்பொழுது பார்த்தாலும் எனக்கு ஏதாவது ஒரு இடையூறு செய்து கொண்டே இருக்கிறான் அப்படின்னு ஹஸரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட முறையிட்டாங்க. அப்போ அல்லாஹ் சொன்னா, நீ சொல்கிறது உண்மைதான், சரி, உன் கையிலேயே நான் அதை விட்டுறேன், நீ என்ன செய்யணும்னு நினைக்கிறியோ அதை செய்துக்க, பூமியும் கட்டுப்படும் வானமும் கட்டுப்படும், அந்த மனிதரை நீ என்ன செய்யணும்னு நினைக்கிறியோ அதை நீ செய்துக்க அப்படின்னு அல்லாஹ் ஒரு பொறுப்பை கொடுத்துட்டான் மூசா அலைஹிஸ்ஸலாம்கிட்ட. மூசா அலைஹிஸ்ஸலாம் சரி இனிமேல் வரட்டும் பார்த்துக்கோ அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. ஆள் வரலை. கொஞ்ச நாள் பிறகு வந்துட்டான். வந்து அதே மாதிரி திட்டுறான், எல்லாம் பண்ணுறான். ஹஸரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் முடிவு பண்ணிட்டாங்க, இன்னையோட இவன் அல்லாஹ் நம்ம கொடுத்த அந்த பவரை பயன்படுத்தி இவனுடைய பிரச்சனையை முடிச்சிடணும். சொன்னாங்க, பூமியை இவனை புடின்னாங்க, பூமியை இவனை பிடி. சொன்ன உடனே கிட்டு கிட்டு கிட்டுன்னு அந்த பூமியை அவனை உள்ள இழுத்துச்சு. அவன் நினைச்சான் இது சும்மா சாதாரணமானது, பார்த்தா உள்ளே போய்கிட்டு இருக்குது. உடனே மூசாவே என்னை மன்னிச்சிருங்க, நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னான். இன்னும் பிடி அப்படின்னாங்க. மூசாவே என்னை காப்பாற்றுங்க, நான் உண்மையிலே உங்களை மனசை நான் வேதனைப்படுத்திட்டேன் அப்படின்னு மீண்டும் சொன்னான். மூசா அலைஹிஸ்ஸலாம் பிடிச்சி கடைசியில் உள்ளே போயிட்டான். உள்ளே போய் அப்படியே செத்து மடிந்தான். இப்போ அல்லாஹு தாலா நேரடியாக மூசாட்ட வரான். மூசாட்ட வந்து கேட்டான், மா அக்ஸா கல்பக் யா மூசா, மூசாவே உங்களுடைய உள்ள இந்த அளவுக்கு ஏன் கல்லா போச்சு? அவன் ஒரு தடவை இல்லை, 2 தடவை இல்லை, 3 தடவை இல்லை, கதறினான்ல, இந்த அளவுக்கு நீங்கள் கல்லா போயிட்டீங்க. இதே மனிதன் யா அல்லாஹ் என்னை நீ காப்பாத்துன்னு சொல்லி என்னிடத்தில் அவன் உதவி கேட்டிருந்தா நான் அவனை காப்பாற்றிருப்பேன்னு சொல்லி மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்களாம். என்ன சொன்னாங்களா? உங்கள்கிட்ட கேட்ட அந்த உதவியை அந்த மனிதன் என்னிடத்துல யா அல்லாஹ் நீ என்ன காப்பாத்துன்னு சொல்லி என்ன நம்பி அவன் கேட்டிருந்தானா அகஸ்துஹு, நான் அவனை காப்பாற்றிருப்பேன்னு சொன்னானா. இந்த அளவிற்கு அல்லாஹு தாலா இந்த படைப்புகள் மீது, குறிப்பாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தாகிய நம்மீது அதிகம் இரக்கம் கொண்டவன். அந்த இரக்கத்தை, அந்த ரஹமத்தை ஏதோ ஒரு வகையில் இந்த சமுதாயத்திற்கு கொடுத்து அவர்களுடைய பாவங்கள் அன்றைக்கு 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 அது அழிக்கப்பட்டு என் ரஹமத் அவர்களுக்கு முழுமையாக கிடைத்து அவர்கள் நிம்மதியாக வாழ வேண்டும், சந்தோஷமாக வாழ வேண்டும் என்பதற்குத்தான் அல்லாஹ் முதல் 10 ரஹமத்தாக தந்திருக்கிறான். ஆக அன்பானவர்களே, இன்றோடு நமது வாழ்க்கையில் இந்த வருடத்தினுடைய முதல் 10 ரஹமத்துடைய 10 நம்மை விட்டு கடக்க இருக்கிறது. குறிப்பாக இன்று இரவு தஹஜ்ஜுடைய தொழுகையை தொழுதுவிட்டு அல்லாஹ்வினிடத்திலே அதிகமாக ரஹமத்தை கேட்க வேண்டும். யா அல்லாஹ், என் தொழிலில் நீ ரஹமத்தை தா, என்னுடைய குடும்பத்தில் ரஹமத்தை தா, நம்மளுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ரஹமத்தை தா. உன்னுடைய ரஹமத்தை நாங்கள் இழந்ததால் ஏராளமான பாக்கியங்களை நாங்கள் இழந்திருக்கிறோம். என் வாழ்க்கையில் ஏற்பட்ட கஷ்டங்கள் உன் ரஹமத் இல்லாமல் தான். என் தொழிலில் நஷ்டம் ஏற்பட்டது உன் ரஹமத்தின் குறைவால் தான். என் பிள்ளைகள் என்னுடைய சொல்லிற்கு மாறுபட்டு நடந்தது என் பிள்ளை ரஹமத்தினுடைய குறைவுதான். அந்த ரஹமத்தை எல்லாம் யா அல்லாஹ் நீ முழுமையாக தந்திரு. அந்த ரஹமத்துக்கு எதுவெல்லாம் அதை அடைவதற்கு என் வாழ்க்கையில் தடையாக இருக்கிறதோ அந்த எல்லா பாவங்களையும் நீ மன்னித்தரு என்று அல்லாஹ்வினிடத்திலே நாம் துவா செய்ய வேண்டும். வல்ல ரஹ்மான் துவா செய்யும் பாக்கியத்தை நமக்கு தந்தருள்வானாக. அவனுடைய ரஹமத்தை முழுமையாக தந்தருள்வானாக. நம்மளுடைய ஆயுளில் அல்லாஹ் பர்க்கத் செய்வானாக. கொடிய நோய்கள், பலா முசீபத்துகள், திடீர் மரணங்கள், மருத்துவமனை கஷ்டங்கள், சிரமங்கள், செலவுகளிலிருந்து அல்லாஹ் நம்மையும் நம்மளுடைய சந்ததிகள், மனைவி மக்கள் எல்லோரையும் காத்தருள்வானாக. நம்மளுடைய ஆயுளில் அல்லாஹ் பர்க்கத் செய்வானாக. நம்மளுடைய ஹலாலான நாட்டங்கள் அனைத்தையும் அல்லாஹ் நிறைவு செய்து தருவானாக. நம்மளுடைய தொழில் துறைகளிலே அல்லாஹ் பர்க்கத் செய்வானாக. நமது மனைவி மக்களை அல்லாஹு தஆலா கண்குளிர்ச்சாக்கி வைப்பானாக. நம்மில் யாரெல்லாம் உடல்நிலை சரியில்லாமல் நோயாளிகளாக இருக்கிறார்களோ, மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார்களோ, அல்லாஹ் அவர்கள் எல்லோருக்கும் பரிபூரணமான ஷிஃபாவை கொடுத்தருள்வானாக. அதே போன்று நம்மில் குடும்பங்களில் யாரெல்லாம் சிலருக்கு பெற்றோர்கள், தாய்மார்கள், தந்தைமார்கள், சகோதரர்கள், சகோதரிகள் அதை யாரெல்லாம் ஒஃபாத்தாகி விட்டார்களோ அவர்கள் எல்லோருடைய பாவங்களையும் மன்னித்து அல்லாஹ் அவர்களுடைய கபரை அல்லாஹ் விசாலமாகவும் பிரகாசமாகவும் ஆக்கி ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற உயர்ந்த சொர்க்கத்தை கொடுத்தருள்வானாக. இதனால் வரை நாம் செய்த வணக்கங்களை அல்லாஹ் பரிபூர்ணமாக ஏற்று அதற்கான கூலிகளை நிரப்பமாக தந்தருள்வானாக. குறிப்பாக ரமலானுடைய மாதத்திலே லைலத்துல் கத்ர் என்ற உன்னதமான இரவை அடையும் பாக்கியத்தையும்
அதில் நாம் அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தையும் அந்த இரவை அடைந்து நன்மைகள் பெற்ற நல்லோர்களில் அல்லாஹ் நம் எல்லோரையும் சேர்த்தருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா ரசூலிக சய்யிதினா வ நபியினா மௌலானா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம். ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. وصلي يا ربي على النبي محمد وعلى آله وصحابه أجمعين والحمد لله رب